ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியனை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு இந்த பூ இருக்கு இல்லையா, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம அப்படியே அந்த சுடு தண்ணியில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து அது உள்ளே இருக்க எதுனா பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் அந்த பூவை மட்டும் நம்ம வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக விட்டு கலந்துடாதீங்க, அப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலா ஒட்டாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மாவு வந்து நல்லா வந்துட்டு ஒட்டணும். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் வந்து ஓவராக இழுக்காமல் இந்த காலிஃப்ளவரும் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ வந்துட்டு 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து எண்ணெயெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து வேறு ஒரு பேன் வந்து வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகின உடனே ஒரு 5 பல் பூண்டு வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட வந்து ரெட் சில்லி சாஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவி கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து அந்த காலிஃப்ளவர் நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு அந்த கிரேவி வந்துட்டு நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கூட தூவி நீங்கள் இறக்கிடலாம். இப்போ வந்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ரொம்ப ஈஸியான கோபி மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.